ஹலோ கைஸ், ஹலோ சென்னை. இன்றைக்கி என்ன டாபிக்னால் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். ஸோ நம்ம மதர்ஸ் டே வர்றதுனால கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். என் வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் கேட்காதீங்க. சின்ன பசங்க வரப்போகிறாங்கன்னா கேளுங்க. சரிம்மா, ப்ரெக்னென்சியை பற்றி சொல்லுங்கள். அது ப்ரெக்னென்சி டைம் 10 மாதம் அப்படின்றாங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஈஸியான டைமா, பீரியடா, இல்லை அது ஸ்ட்ரகிளான டைமா? கஷ்டமான டைம் தான். அந்த 10 மாதம் 10 யுகம் மாதிரி இருக்கும். எல்லோரும் நினைக்கிற மாதிரி அது ஈஸியானது இல்லை. ஃபஸ்ட்டு 3 months அதுங்க வாந்தி என்ன எடுத்துகிட்டு எதுவும் சாப்பிட முடியாது. பிறகு சாப்பிடணும்னு நினைக்கும் போது சாப்பிட முடியாது. ஏன்னா வயிறு அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 10 months நம்ம அந்த மாதங்கள் கூட கூட நிறைய சாப்பிட முடியாது. ஓகே, இன்னொன்று, இப்போ வயிறு பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ ஆனால் வயிறு கொஞ்சம் டொப்பியாக இருந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளை பிறக்குமா, பையன் பிறக்குமா? வயிறெல்லாம் அப்படி இல்லை. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ட்வின்ஸு அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பெரிய பெரிய வயிறாக இருந்தால். ஆனால் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு வரும்போது இப்போ கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க, வலது கை ஊனிட்டு எழுந்திரிச்சா ஆண் குழந்தை பிறக்கும், இடது கை ஊனிட்டு பெண்கள் தற்செயலாக அவங்க எந்திரிக்கும் போது அப்படி எந்திரிக்கும் போது பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. சரி, இது ஓகே. 3வது கொஸ்டின் என்னென்னா, பையன் பிறந்தா நல்லதா இல்லை பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லதா? யார் கடைசி காலத்தில் உங்களை பார்த்துக்கிடா? எப்படி? எல்லோரும் எதிர்பார்க்கறது பையன்தான். பையன் எல்லாருமே என்ன குழந்தைன்னு கேட்கும்போதே அவங்க பையன்னா உடனே சாக்லேட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பொதுவாக மாமனார் மாமியார் எதிர்பார்க்கறது பையனாக பிறக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் பொன் குழந்தை பிறந்தால் தான் வீட்டில் மகாலட்சுமி மாதிரி. பின்னாடி அம்மா அப்பா பார்த்துக்கிடுவாள். அப்போ கொடுக்குறாளா கொடுக்கலையே, அன்பாக அம்மான்னு பேசுது இல்லையா? அதனால் பெண் குழந்தை முதல் குழந்தையாக இருந்தால் நல்லது. இன்னொன்று கூட சொல்லுவாங்களே, ஆசைக்கு பொம்பளை பிள்ளை, ஆஸ்திக்கு பையன் அப்படின்னு. அதை பற்றி என்ன நினைக்கிங்க? அதுவும் சரிதான். ஏன்னா அது எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. அதனால் இது சரிதான். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, ஆஸ்தின்னு சொல்கிறாங்களா, அப்போ உங்கள் சொத்தை பொண்ணுங்களுக்கு எழுதி தருவீங்களா இல்லை எனக்கு எழுதி தருவீங்களா? ரொம்ப வசதியானவங்களாக இருந்தாங்கன்னா ஈக்குவல் ஷேராக பிரிச்சிட வேண்டியது தான். வசதி இல்லாதவங்க பெண் குழந்தைக்கு இவ்வளோ போட முடியுமோ போட்டுட்டு மீதியை பையனுக்கு கொடுக்க வேண்டியது. சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் திஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். யோ நான் உங்கள் ஜிஜி.